तनः हृदयन्तस्तो भद्राणि हृदयन्तस्तो ह्यभद्राणि विदुनोति सुहृत्सताम् शृण्वतां स्वकथा कृष्ण पुण्यश्रवणकीर्तनः हृदयन्तस्तो ह्यबद्धानि विधुनोति सुहृत्सताम् शृण्वतां स्वकथा कृष्ण पुण्यश्रवणकीर्तनः हृदयन्तस्तो ह्यबद्धानि विधुनोति सुहृत्सताम् शृण्वतां स्वकथा कृष्ण पुण्यश्रवणकीर्तनः हृदयन्तस्थो ह्यभद्राणि विधुनोति सुहृत्सताम् பக்தர்கள் யாராவது வாசிக்கலாமா? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பதம் 17. ஸ்ருண்வாதம் ஸ்வகதா கிருஷ்ணா புண்ணிய சிரவண கீர்த்தனக ஸ்ருதி அந்தஸ்தோஹி அபத்ராணி விதுனோதி சுத்ரு சதாம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. நான் சொல்றேன். பதம் 17. ஸ்ருண்வதாம் ஸ்வகதா கிருஷ்ண புண்ணியஸ்ரவண கீர்த்தனஹ ஹிருதி அந்தஸ்தோஹி அபத்ராணி விதுனோதி சதாம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. நான் சொல்றேன் பிரபுஜி. ஸ்ருண்வதாம் கதா கிருஷ்ண புண்ணியஸ்ரவண கீர்த்தனஹ ஸ்ருதி அந்தஸ்தோஹி அபத்ராணி விதுனோதி சுக்ருத்சதாம். ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண புண்ணிய சிரவண கீர்த்தனக ஹிருதே அந்தஸ்தோஹி அபத்ராணி விதுனோதி சுக்ருத்சதாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நான் சொல்றேன். ஹரே கிருஷ்ணா. புண்ணிய சிரவண கீர்த்தனக ஹிருதி அந்தஸ்தோஹி அபத்ராணி விதுனோதி சுக்ருத்சதாம். வேற வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் யாராவது? சுருண்வாதம் அச்செய்திகளை கேட்கும் ஆவலை விருத்தி செய்து கொண்டவர்கள். கதா அவரது சொந்த வார்த்தைகள். கிருஷ்ணா பரமபுருஷ பகவான். புண்ணியமானவை. ஸ்வரண கேட்பதும் கீர்த்தன பாடுவதும் ஸ்ருதி அந்தஸ்த ஒருவரின் இதயத்திற்குள் ஹி நிச்சயமாக அபத்ராணி ஜடத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையை விதுனோதி தூய்மைப்படுத்துகிறார். சுகுர்த்ருத் ஆதரிப்பவர். சதாம் உண்மையானவர்களின் மொழிபெயர்ப்பு. எல்லோருடைய இதயத்திலும் பரமாத்மாவாக இருப்பவரும் உண்மையான பக்தர்களை ஆதரிப்பவரும் பரம புருஷ பகவானும் ஆகிய ஸ்ரீ கிருஷ்ணர் முறையாக கேட்பதாலும் பாடுவதாலுமே புண்ணியம் தரக்கூடியவையான அவரது செய்திகளை கேட்பதிலும் பாடுவதிலும் உள்ள ஆவலை வளர்த்து கொண்டுள்ள பக்தனின் இதயத்திலிருந்து ஜட இன்பங்களுக்கான ஆசைகளை அகற்றி விடுகிறார். பொருளுரை. பரம புருஷராகிய ஸ்ரீ கிருஷ்ணர் அவரை பற்றிய செய்திகளிலிருந்து வேறுபட்டவர் அல்ல. எனவே பகவானை பற்றி கேட்கும் போதும் அவர் புகழை பாடும் போதும் பகவானுக்கு இணையான சக்தியை கொண்ட தெய்வீகமான ஓசையின் வடிவில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அங்கு எழுந்தருளுகின்றார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பகவானின் புனித நாமம் அவரது எல்லா சக்திகளையும் கொண்டுள்ளது என்பதையும் அவரது எண்ணற்ற நாமங்களில் அதே சக்தியை பகவான் எழுந்தருள செய்துள்ளார் என்பதையும் சைத்தன்ய மகாபிரபு அவரது சிஷ்டாங்கத்தில் தெளிவாக கூறுகிறார். அவர் வசதிக்கேற்றவாறு புனித நாமத்தை கவனத்துடனும் பயபக்தியுடனும் யார் வேண்டுமானாலும் பாடலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் பாடலாம். பகவான் நம்மிடம் மிகவும் அன்பு கொண்டவராக இருப்பதால் அவர் தாமாகவே தெய்வீக ஒளியின் வடிவில் நம் முன் தோன்றுகிறார். ஆனால் துரதிருஷ்டவசமாக
பகவானின் நாமத்தையும் செயல்களையும் கேட்பதற்கும் புகழ்ந்து பாடுவதற்கும் உரிய சுவையை நாம் இன்னும் அடையவில்லை. பகவானின் புனித நாமத்தை கேட்பதற்கும் பாடுவதற்குமான சுவையை திருப்தி செய்து கொள்வதை பற்றி நாம் முன்பே விளக்கி இருக்கிறோம். பகவானின் தூய பக்தவர்களுக்கு தொண்டு புரிவதால் இச்சுவையை நாம் பெற முடியும். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. நான் படிக்கிறேன் பிரபுஜி. பகவான் தமது பக்தர்களின் அன்பை பரிமாறிக்கொள்ளுகிறார். பகவானின் பக்தி தொண்டை பெறுவதற்கும் அவரை பற்றி கேட்பதற்கும் உண்மையாக பாடுபடும் ஒரு பக்தரை அவர் காணும் போது அந்த பக்தர் சுலபமாக தம்மிடம் திரும்பி வருவதற்கு உதவும் முறையில் பகவான் அந்த பக்தரின் இதயத்தில் இருந்து கொண்டு செயல்படுகிறார். ஸ்ரீ கிருஷ்ணர் தமது ராஜ்யத்திற்கு நம்மை மீண்டும் அழைத்து செல்வதில் நம்மை விட அதிக ஆவல் உள்ளவராக இருக்கிறார். பகவானின் ராஜ்யத்திற்கு திரும்பி செல்லும் ஆசை கூட நம்மில் பெரும் பகுதியினருக்கு இல்லை. மிகவும் சொற்பமானவர்களே பரமபுருஷரிடம் திரும்பி செல்ல விரும்புகின்றனர். பரமபுருஷரிடம் திரும்பி செல்ல ஆசைப்படும் அனைவரும் ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லா வழிகளிலும் உதவி புரிகின்றார். எல்லா பாவங்களிலிருந்தும் முற்றிலும் தூய்மை அடைந்தால் ஒழிய பகவானின் ஆன்மீக உலகத்திற்குள் ஒருவராலும் நுழைய முடியாது. பௌதிக பாவங்களை எல்லாம் இந்த ஜட இயற்கையை அடக்கியாள வேண்டும் என்ற நம்முடைய ஆசைகளின் பலன்களே ஆகும். இத்தகைய ஆசைகளை துறப்பது மிகவும் கடினமாகும். பரமபுருஷரை அடையும் முன்னேற்ற பாதையை மேற்கொள்ளும் பக்தனுக்கு மங்கையரும் செல்வமும் மிக பெரிய தடைகளாகும். பக்தி வாழ்வில் நிலை பெற்றவர்களில் பலர் இத்தகைய கவர்ச்சிகளுக்கு அடிமையாகி முன்னேற்ற பாதையிலிருந்து பின்வாங்கியுள்ளனர். ஆனால் பகவான் தாமாக ஒருவருக்கு உதவும் பொழுது அவரது தெய்வீக அருளால் பக்தி மார்க்கம் மிக சுலபமாகி விடுகிறது. வேற யாராவது படிக்கிறேன்னா படிக்கட்டும் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பிரபுஜி நான் படிக்கிறேன் பிரபுஜி. மங்கையர் மற்றும் செல்வத்தின் தொடர்பினால் அமைதியை இழப்பதில் ஆச்சரியம் இல்லை. ஏனெனில் ஒவ்வொரு ஜீவராசியும் கற்பனைக்கு எட்டாத பிராண காலத்தில் இருந்தே இத்தகைய விஷயங்களில் தகவலாக கொண்டிருக்கிறார். இயற்கைக்கு விரோதமான இந்நிலையிலிருந்து மீள்வதற்கு அதிக காலம் தேவைப்படுகிறது. ஆனால் பகவானின் பெருமைகளை கேட்பதில் ஒருவர் ஈடுபட்ட இருப்பவரையானால் அவர் தமது உன்னத நிலையை படிப்படியாக உணர்ந்து கொள்வார். பகவானின் கருணையால் அத்தகைய பக்தர் குழப்பமான நிலையிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு போதுமான வலிமையை பெறுகின்றார். மேலும் குழப்பத்திற்கான காரணங்கள் எல்லாம் படிப்படியாக அவர் மனத்தில் இருந்து அகற்றப்பட விடுகின்றன. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. கிருஷ்ணா. ஓம் அஞ்ஞானாம் திமிராந்தஸ்ய ஞானஞ்சன ஷலாக்கயா சக்ஷுருன்மிலிதேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம். வந்தேஹம் ஸ்ரீகுரும் ஸ்ரீயுதபதகமலம் ஸ்ரீகுருன் வைஷ்ணவாம்ஸ்ச ஸ்ரீரூபம் சாகரஜாத்தம் சகன ரகுநாதான்விதம் தம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜனசகிதம் கிருஷ்ண சைத்தன்யதேவம் ஸ்ரீ ராதா கிருஷ்ண பதான் சகன லலிதா ஸ்ரீ விசாகான்விதாம்ஸ்ச. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமிநிதி நாமினே. नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. गुरु वैष्णव भगवान तिनि स्मरण होय विघ्न विनाशन अनासय होय निच वांछित पुराण. शृण्वतां स्वकथा कृष्ण पुण्य श्रवण कीर्तनः हृदि अंतस्तो ह्यभद्राणि विधुनोति सुहृत् सताम्. हरे कृष्णा. இது ஒரு பிரபலமான ஒரு ஸ்லோகம். 2வது அத்தியாயத்துல பல பிரபலமான ஸ்லோகங்கள் நம்ம ஆச்சாரியர்கள் அதை மேற்கோள் காட்டுறாங்க. அது ஏன் பிரபலமான ஸ்லோகம்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா,
ஆச்சாரியர்கள் அவங்களுடைய பிரச்சாரத்துல இந்த மாதிரியான ஸ்லோகங்களை அதிகமா பயன்படுத்தினால அது பிரபலமா இருக்கு. ஸ்ரீமத் பாகவதம் 18,000 ஸ்லோகம் நமக்கு முக்கியம்தான். ஆனா 18,000 ஸ்லோகத்தையுமே நம்ம எல்லா தருணத்திலையும் மேற்கோள் காட்டுறதுங்கிறது சாத்தியமா இருக்கிறது இல்ல. சில ஸ்லோகங்கள் நம்ம குறிப்பா நம்மளுடைய இடத்துக்கு ஏற்றாற்போல், சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல், மக்களுக்கு ஏற்றாற்போல், அந்த தருணத்துக்கு ஏற்றாற்போல் மேற்கோள் காட்ட வேண்டியிருக்கு இல்லையா? நம்ம பௌதிக உலகத்துல நம்ம இருக்கோம். நம்மளுடைய ஹிருதயத்துல நிறைய அழுக்குகள்லாம் இருக்கு. நமக்கு கிருஷ்ணரை மறந்த இந்த சூழ்நிலையில அவரை கேட்கறது முக்கியமா இருக்கு. அப்ப அதற்கு என்னென்ன ஸ்லோகங்கள்லாம் தேவையோ அப்ப அந்த ஸ்லோகங்கள்ல மேற்கோள் காட்டி அது நம்ம அடிக்கடி கேட்கறதுனால அது பிரபலமான ஸ்லோகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆச்சாரியர்கள்லாம் அதை மேற்கோள் காட்டுறாங்க. இப்ப ஸ்ரீல பிரபுபாதர் இந்த ஸ்லோகத்தை பல இடத்துல அவர் மேற்கோள் காட்டியிருக்கார். ஷிண்வதாம் ஸ்வகதா கிருஷ்ண புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனஹ. கிருஷ்ணரை பத்தி கேட்கறது புண்ணிய ஸ்ரவணம். ரொம்ப புண்ணியமான ஒரு விஷயம் கேட்கறது. பொதுவா கேட்கறது அப்படிங்கிறது நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா எப்பவுமே நம்ம கேட்டுதானே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். கேட்கறதுங்கிறது நமக்கு 24 மணி நேரம் வேலை பார்த்துட்டு இருக்கு. நம்மளுடைய காதுகள் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் வேலை பார்க்கும். கண்ணு கூட ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூக்கத்துக்கு போயிடுது. ஆனா நீங்க காது பார்த்தீங்க அப்படின்னா அது 24 மணி நேரம் வேலை செஞ்சுட்டே தான் இருக்கும். நம்ம தூங்குறப்ப கூட காது வேலை செய்யும். அதனாலதான் ஏதாவது ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு நம்ம எந்திரிச்சிடுறோம். லைட்டு போறனால எந்திரிக்கிறது இல்ல. எங்கேயாவது லைட் ஓடுது வீட்டுக்கு வெளியில இல்ல வீட்டு ரூம்ல லைட்டு போட்டா கூட நமக்கு முழிப்பு வராது. ஆனா அந்த லைட்டு போடும்போது அந்த ஸ்விட்ச் அப்படின்னு ஒரு சவுண்ட் அந்த சத்தத்துல எந்திரிச்சிருவோம். இப்போ நம்ம வெளிச்சத்துக்கு எந்திரிக்கிறது கிடையாது. சப்தத்துக்கு எந்திரிச்சிடணும். இப்போ வெளிச்சம் எந்திரிக்க மாட்டேங்குதுன்னா என்ன அர்த்தம்? வெளிச்சத்தை பிரதிபலிக்கக்கூடிய அந்த புலன்கள் தூங்கிட்டு தான் இருக்கு இன்னும். அப்போ ஒரு ஒரு லைட்டு போட்டோம். ஆனா அந்த வெளிச்சம் நமக்கு முழிப்பு வரல அப்படின்னா, அப்ப நம்ம இன்னும் அந்த கண்கள் மூடிட்டு தானே இருக்கு. ஆனா ஒரு சப்தம் கேட்டு நம்ம முழிச்சிடுறோம் அப்படின்னா, அப்ப இன்னும் காது தூங்காம தான் இருக்கு. நெறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு சப்தம் வந்துட்டே இருக்குன்னா, அவங்களுக்கு தூக்கமே வராது. டிவி ஓடிட்டே இருக்கு அப்படின்னா, சிலவங்களுக்கு தூக்கமே வராது. இல்ல யாராவது எங்கேயாவது சத்தம் போட்டே இருக்காங்கன்னா தூக்கம் வராது. எங்கேயாவது ரோட்ல ஏதாவது ஒரு வண்டி ஓடிட்டே இருக்குன்னா தூக்கம் வராது. இப்போ நம்ம அந்த மாரி பார்க்கல. சம்டைம்ஸ் இந்த 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 சூழ்நிலையில மக்கள் டிவி பார்த்துட்டே இருக்கிற ஒரு தருணமும் போச்சு. மக்கள் அந்த அளவு ஆம், ரொம்ப விரக்தியில இருக்காங்க. புலன்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம கூட அப்படியே கூட அவங்க ஆம், மிகப்பெரிய அந்த துக்கத்தின் காரணமா ஓய்வுக்கு அவங்கள அறியாமலே போயிடுறாங்க. சம்டைம்ஸ் நமக்கு ஓய்வு எடுக்கும் போது நம்ம கொஞ்சம் நிம்மதியா இருப்போம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். நமக்கு துக்கங்கள் கான்ஸ்டன்டா வந்துட்டே இருக்கு. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஆம், வாரம் முழுக்க, மாசம் முழுக்க, வருடம் முழுக்க துக்கமா இருக்கிறனால, சம்டைம்ஸ் நமக்கு தூங்கும்போது தான் நம்ம ஏதோ சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு இத நம்ம பார்க்கிறோம். அதனால நெறைய பேருக்கு தூக்கம்னா பிடிக்கும். ஏன்னா தூங்கும்போது தான் அவங்க எந்த விதமான ஒரு துக்கத்திலும் இல்லன்னு நெனைக்கிறாங்க. தூக்கங்கிறது அது ஒரு பெரிய ஒரு இன்பமான ஒரு சூழ்நிலை கிடையாது. தூக்கம் அப்படிங்கிறது வேணா நம்மளுடைய நிலைய மறந்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலை அவ்வளவுதான். நம்ம யாரு என்னன்னு தெரியாம நம்ம அறியாம நம்ம இன்ஃபேக்ட் சொல்லப்போனா தூக்கம் அப்படிங்கிறது அது ஒரு அறியாமைய குறிக்கக்கூடிய ஒரு நிலைதான் தூக்கம்னு சொல்லுவாங்க. அம் ஏறக்குறைய அ மரணம் அப்படிங்கிறது முழுமையா நம்ம உடல்ல மறந்துட்டு இருக்கிறது. தூக்கம் அப்படிங்கிறது நம்ம சிறிது காலம் நம்ம இந்த உடல்ல மறந்துட்டு இருக்கிறது. இப்போ நம்மளுடைய சூழ்நிலைய மறக்க வைக்கிறது நம்ம அறியாமை தானே சொல்லுவோம். இப்ப நம்ம ஆத்மா, நம்ம இந்த உடல்ல இருக்கோம். நம்ம உண்மையான சொரூபங்கிறது ஆத்மாங்கிறத மறந்துட்டு, நம்ம இந்த உடல்னு நெனச்சு வாழ்ந்துட்டு இருக்கோமே, அப்ப இது அறியாமைன்னு அர்த்தம். அதே போல நம்ம ஒரு இடத்துல தூங்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த தூக்கத்த மறந்துட்டு, இந்த தூக்கத்துல வரக்கூடிய அந்த கனவுல நம்ம ஒரு ராஜா போல இருக்கலாம்.
நம்ம ஆகாயத்துல ஒரு பெரிய ஒரு விமானத்துல நம்ம பறந்துட்டு இருக்கலாம். மேல் லோகங்கள்ல நல்லா அனுபவிக்கிற மாதிரி இருக்கலாம். இல்ல நமக்கு ஒரு கனவுல ஒரு சிங்கம் நம்மள துரத்திட்டு இருக்கு, புலி துரத்திட்டு இருக்கு. இந்த பதட்டத்துல இங்க அங்கன்னு ஓடிட்டு இருக்கலாம். இல்ல நமக்கு ஏதாவது ஒரு தவறான ஒரு விஷயங்கள், ரொம்ப மோசமான ஒரு விஷயங்கள் நமக்கு கனவுல ஒரு தொந்தரவு குடுத்துட்டு இருக்கலாம். இதன் காரணமா நம்ம துக்கத்துல இருப்போம். இல்ல ராஜாவா நம்ம சந்தோஷமா இருப்போம். இப்போ நம்ம ராஜா அப்படிங்கிறது உண்மை கிடையாது. நம்மள ஒரு புலி துரத்துது அப்படிங்கிறது உண்மை கிடையாது. ஒரு பேய் பிசாசால நம்ம தாக்கப்பட்டிருக்கோம் கனவுல அப்படின்னா அதுவும் உண்மை கிடையாது. ஆனா அந்த தூக்கத்தின் காரணமா நமக்கு கனவுல இருக்கக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினைச்சிட்டு இருப்போமே, அது தப்பு. இப்போ நம்மளுடைய அந்த படுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த நிலைய மறந்து கனவுல இருக்கிறோம் தெரியுமா? அப்ப அது தவறான ஒரு விஷயம். இப்ப நம்ம தூக்கம் அப்படிங்கிறது நம்மள அறியாமை அப்படிங்கிறது சொல்லலாம். இப்ப நீங்க கனவுல ராஜா போல இருக்கீங்க, அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்னு நெனைக்கிறீங்க. அது அறியாமையின் காரணமான ஒரு வெளிப்பாடு தானே! நம்ம உண்மையிலேயே ராஜா கிடையாது. நம்ம அந்த வீட்ல படுத்துட்டு இருக்கோம் அவ்வளோதான். நம்ம எந்திரிச்சா நமக்கு தெரிய வரும். நம்ம நம்மளோட வீட்ல சாதாரண ஒரு நபரா இருக்கோம் அவ்வளோதான். அதே போல நம்ம அந்த நம்ம படுத்துட்டு இருக்கும்போது, நம்மள ஏதாவது ஒரு பெரிய ஒரு சிங்கம், புலி நம்மள தொரத்துற மாரி நமக்கு ஒரு கனவு வரலாம். பெரிய துக்கத்துல இருக்கலாம். இந்த பதட்டத்தின் காரணமா நமக்கு அ வியர்வை கூட நமக்கு உடம்புல வரலாம். ஆனாலுமே அது அறியாமையின் காரணமா வரக்கூடியது. அறியாமையின் காரணமா நம்ம ஒரு பெண்ண ஆலிங்கனம் பண்ற மாரி கூட நம்ம நெனச்சு பார்க்கலாம். ஆனா இது எல்லாமே உண்மை கிடையாது. அதெல்லாம் கனவுல நடந்துட்டு இருக்கு. இப்ப அறியாமையில இருக்கும்போது நமக்கு இன்பம், துன்பம் எல்லாமே வருது. அப்போ தூக்கம் அப்படிங்கிறது அறியாமையில நமக்கு வரக்கூடிய ஒரு விஷயம். மரணம் அப்படிங்கிறது அது உண்மையிலேயே அது அடுத்த அ மரணம் அப்படிங்கிறது நம்ம இந்த உடல விட்டு இன்னொரு உடலுக்கு போறோம். அ இந்த ஒரு அறியாமையிலிருந்து இன்னொரு அறியாமைக்கு நம்ம ஷிஃப்ட் ஆறோம் அவ்வளவுதான். இப்ப நம்ம எதுக்காக இந்த விஷயம் பேசணும் அப்படின்னா, எல்லா காலத்திலயும் நமக்கு காது அப்படிங்கிற ஒரு புலன் உறுப்பு வேலை பார்த்துட்டே இருக்கு. அப்ப நம்ம காது அப்படிங்கிற அந்த புலன பொதுவா பார்க்கும்போது, அது ஆக்டிவாவே இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்ப சிரவணம், காதுங்கிறது எப்பவுமே நமக்கு ஆக்டிவா 24 மணி நேரம் ஆக்டிவா இருக்கு. அப்படி நம்ம 24 மணி நேரமும் ஏதாவது ஒண்ணு காதுல நம்ம போட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. நம்ம போடலைன்னா கூட காது எதார்த்தமா ஏதாவது கேட்டுட்டே தான் இருக்கும். இப்ப சம்டைம்ஸ் நம்ம யார்கிட்டயுமே பேசலனா கூட, காதுல ஏதாவது விழுந்துட்டு தானே இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு காத்து அடிக்குதுன்னா கூட, அந்த காத்து அடிக்கிற ஓசை கூட நம்ம காதுல விழத்தான் செய்யுது. இல்ல தூரத்துல ஏதாவது ஒரு காத்தடிக்கிறதன் காரணமா ஏதாவது அ இலைகள்லாம் அசைஞ்சுட்டு இருக்கு. மரம் அசைஞ்சுட்டு இருக்கிறனால இந்த இலைகளோட சப்தம்லாம் நமக்கு காதுல விழும். ஏதோ ஒண்ணு காதுக்கு விழுந்துட்டே தான் இருக்கும். ஆனா இந்த ஸ்லோகத்துல "ஷ்ருண்வதாம் ஸ்வகதா கிருஷ்ண புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனஹ" அதாவது நம்முடைய காதுல நெறைய விஷயங்கள் உள்ள போகலாம். ஆனா புண்ணிய ஸ்ரவணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கிருஷ்ணர பத்தி கேட்கிறது தான் புண்ணிய ஸ்ரவணம். நமக்கு அ ஏதாவது ஒரு வளையல் ஓசை கேட்குது. இல்ல நம்ம ஒரு ஆத்தங்கரை ஓரமா போறப்போ, நமக்கு அ என்ன சொல்லலாம்? வேவ்ஸ் ஒரு கடல் 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 பக்கத்துல நம்ம போம்போது நமக்கு அலைகளோட ஓசை கேட்கும். அதேபோல நதிக்கரையா போம்போது, நதியில இருக்கக்கூடிய அந்த சின்ன அ ஒரு ஓசை, அந்த அ வேவ்ஸோட நதி அலைகளோட ஓசை நமக்கு கேட்கும். இல்ல காத்தடிக்கும்போது, அந்த காத்தோட சில ஓசை நமக்கு கேட்கும். இந்த ஓசைகள் நமக்கு காதுல விழுறனால, அது புண்ணிய சிரவணமா ஆயிடாது. இன்ஃபாக்ட் நம்ம உலகத்துல கிருஷ்ணர பத்தி கேட்காத எல்லாமே பாவ சிரவணமா தான் இருக்கு. அத நம்ம உண்மையிலேயே அத நான் சிரவணம்னு கூட சொல்ல முடியாது. ஏன் அப்டின்னா, நம்மளுடைய காதுகள் கிருஷ்ணர பத்தி கேட்காத பட்சத்துல, அந்த காதுகள் எல்லாமே பாம்புக்கு இருக்கக்கூடிய காதுகளா கருதப்படுதாம். இப்ப நமக்கு ஒரு காது இருக்கு. இந்த காது ஒரு பிரயோஜனமா இருக்கு. அதேபோல பாம்புகளுக்கு கூட காது இருக்கு. இங்க எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியாது. ஆக்சுவலி பாம்புக்கு கூட நம்ம காது இருக்குன்னு நம்ம சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆ இது ஸ்ரீமத் பாகவதத்துல பல இடத்துல வரும். ஸ்ரீல பிரபுபாதர்
ஒரு நல்ல ஒரு உதாரணம் கூட குடுப்பார். இன்ஃபாக்ட் இந்தியால நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, பாம்ப பிடிக்கிறதுக்கு இந்த பாம்பு பிடிக்கிறவங்களே சொல்லியிருப்பாங்க. அவங்கலாம் அந்த பாம்ப பிடிக்கிறது எப்படி வச்சிருப்பாங்கன்னா, அது ஊதுறதுக்குன்னு ஒரு குழாய் வச்சிருப்பாங்க. அத வச்சு ஊதும்போது நல்ல ஒரு அ அதுக்கு இனிமையான ஒரு விஷயம் மகுடி இருக்கிறதுனால பிரபு, இருக்கும். அது பேர் எஸ் மகுடி. மகுடி. எஸ் மகுடி. மகுடி வச்சிருப்பாங்க. மகுடிய ஊதுறனால அந்த பாம்பு அந்த பாம்பு மகுடி ஊதுறாருலயே அவர்ட்ட அது சிக்கிடுங்கிறது நம்மலாம் பல தடவ பார்த்திருப்போம். மேபி நெறைய பேர் படத்த கூட நம்ம பார்த்திருக்கலாம். ஓகே. இப்போ ஆ பாம்புக்கும் காதுகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆனா நம்மளுடைய காது பாம்புகிட்ட இருக்கக்கூடிய ஒரு காதா நம்ம இருக்கவே கூடாதாம். ஏன்னா பாம்போட காது அது ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். அதேபோல நம்மளுடைய நாக்கு தவளையோட நாக்கு போல இருக்கக்கூடாது. "நுணலும் தன் வாயார் கெடும்னு" சொல்லுவாங்க. ஆக்சுவலி நமக்கு என்னெல்லாம் ஒரு உறுப்பு இருக்கோ, அதே போல உறுப்பு பல ஜீவராசிகளுக்கும் இருக்கு. நமக்கு கண் இருக்கு, நமக்கு காது இருக்கு, மூக்கு இருக்கு, அ வாய் இருக்கு, கைகள், கால்கள்லாம் இருக்கு. இந்த மாரி உறுப்புகள்லாம் வேற அ ஒரு பேக்கேஜோட வேற ஒரு உடல்ல இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கும் இருக்கும். நமக்கு மட்டும் தான் இது இருக்குன்னு கிடையாது இல்லையா? பட் ஒவ்வொரு ஜீவராசியும் பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு ஒரு வீக்னஸ் இருக்கும் ஒவ்வொரு புலனால. இப்போ உதாரணத்துக்கு நாக்குக்கு நாக்கு பயன்படுத்தும்போது யாரு மாட்டிக்கிறாங்க அப்டின்னா, அதுக்கு ஒரு உதாரணம் மீன். மீன் எப்போ நாக்குக்கு அடிமையா இருக்கோ, அப்போ ஈஸியா அத ஒரு தூண்டில் போடும்போது, அது மீன் அத தூண்டில சாப்பிட வருது. அப்போ அது மூலமா அது அந்த தூண்டில்ல சிக்கிக்கிடுதுன்னு பார்க்கிறோம். அதே போல அ பார்வை நமக்கு கண்கள் இருக்கு. கண்களால ஈர்க்கப்பட்டு சில பூச்சிகள்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, நேரா போயி அக்னில விழுந்துடும்ன்னு சொல்லுவாங்க. நம்ம நெறைய டைம் பார்த்துருக்கோம். நெறைய டைம் நம்ம விளக்கேத்தும்போது கூட சில பூச்சிகள் வேற வழியே என்னன்னு தெரியாம அது போய் அது ஏதோ நமக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி நேரா போய் அந்த தீபத்துல போய் விழுந்துரும். அதே போய் ஒருத்தனோட உயிர அங்க விட்டில் விட்டுடுது. பூச்சி பிரபு. ஹரே விட்டில் கிருஷ்ணா. பூச்சி. விட்டில் எஸ் பூச்சி பிரபு. விட்டில் ஹரே பூச்சி. கிருஷ்ணா. ஸோ இந்த மாரி விட்டில் பூச்சி இருக்கு. இந்த மாரி ஒவ்வொரு புலன்களுக்குமே அ ஒவ்வொரு குறிப்பான ஒரு ஒரு விலங்கையோ, ஒரு பறவையோ, ஒரு பூச்சியோ அடையாளம் வைத்துக்கொண்டு, அது போல இருக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. அ நம்ம நம்ம இந்த அ தவளைய சொல்லும்போது, இதோடைய தமிழ்லயே ஒரு ரொம்ப பிரபலமான பழமொழி "நுணலும் தன் வாயார் கெடும்னு" சொல்லுவாங்க. இப்போ வாய வைத்துக்கொண்டு தன்னோட வாழ்க்கையவே நாசமாக்கிக் கொள்ளுது இந்த நுணல். ஏன்னா அது ரொம்ப நல்லா பாடிவிட்டு, ஆஃப் கோர்ஸ் அது தன்னுடைய அ ஆப்போசிட் செக்ஸ் அதுக்கு ஒரு துணை வேண்டியிருக்கு. அந்த துணைய தான் அது கூப்பிட்டுட்டு இருக்கு. ஆனாலும் நான் இருக்கேன் அப்படிங்கிறது அது கத்தி கத்தி யாருக்கு காட்டிக் குடுத்துருது அப்படின்னா, ஒரு பாம்புக்கு காட்டிக் குடுத்துருது. அப்புறம் பாம்பு ஏற்கனவே அது தேடிட்டு இருக்கு. எனக்கு ஏதாவது உணவு கிடைக்காதா அப்படின்னு. எங்க உணவு இருக்கு அப்படிங்கிறது இந்த சப்தத்த அது கேட்டுருது. அப்போ ஒரு பாம்பு கிட்ட தன்னோட உயிர குடுக்குது இந்த தவளை அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதேபோல நமக்கு நல்ல ஒரு ஸ்மெல், நல்ல ஒரு அ மோந்து பார்க்கக்கூடிய ஒரு வாசனை திறன் இருக்கலாம். அதனால ஒரு விலங்கு என்ன ஒப்பிடுவாங்கன்னா, இந்த கஸ்தூரி மான்னு சொல்லுவாங்க. இந்த கஸ்தூரி மான் பார்த்தீங்கன்னா, அதோடைய அந்த அ பர்ட்டிகுலரா அதோடைய அந்த கொம்புல ரொம்ப ஒரு கஸ்தூரி அப்படிங்கிறதே அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு வாசனை உள்ள ஒரு திரவம். அது அதோடைய அந்த கொம்புல சுரந்துட்டு இருக்கும். அந்த வாசனை எங்க அதுக்கு வருதுன்னு தெரியாம, அதுவே அத தேடி தேடி ஓடிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தன்னுடைய அந்த வாசனையின் காரணமா அது தேடிட்டு இருக்கும். அதோட அந்த வாசனையின் காரணமா இப்போ அந்த ஒரு வாசனையான ஒரு விஷயம் அந்த இதுல இல்ல அப்படின்னா, யாரும் அந்த மான கொல்ல மாட்டாங்க. ஆனாலும் அதுக்கு அந்த வாசனைங்கிற ஒரு திரவியம் இருக்கிறனால, அது ஒரு ஒரு வேடனுக்கு அது உணவாறதையோ, அதுபோல அது மிகப்பெரிய ஒரு செல்வத்த குடுக்கக்கூடியதாகவும் நம்ம பார்க்கிறோம். ஆக்சுவலி ஒரு மான் அதோடைய மியூசிக்குக்கு சொல்லுவாங்க. அதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு கேட்கக்கூடிய ஒரு திறமை உண்டு. இதன் காரணமா ஒரு நல்ல ஒரு பாடல் எங்கேயாவது கேட்குது அப்படின்னா, அந்த மான் ஈர்க்கப்பட்டு அதுக்கு போகும்ன்னு சொல்லுவாங்க. அதன் காரணமா ஒரு வேடன் அத கொல்றதும் உண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாரி நெறைய பேருக்கு நெறைய இடத்துல ஒரு வீக்னஸ் இருக்கும். நாக்குக்கு ஒரு வீக்னஸ் இருக்கும். கண்ணுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கும்.
மூக்குக்கு ஒரு வீக்னஸ் இருக்கும். கேட்கறதுல ஒரு வீக்னஸ் இருக்கும். அதே போல பாலுறுப்பு கூட ஒரு வீக்னஸ். இப்போ அது யானைய அது ஒரு உதாரணம் குடுப்பாங்க. யானை நமக்கு தெரியும் அது ரொம்ப பெரிய ஒரு ஒரு விலங்கு அப்படின்னு. அத அது வந்து ஒரு சாதாரணமா நம்ம வந்து பிடிக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமே கிடையாது. ஆனா யானைய எப்படி பிடிப்பாங்க அப்படின்னா, இப்போ ஒரு யானை மிகப்பெரிய ஒரு யானை ஈஸிக்குள்ள யாரையும் நம்ம வந்து அத ஒரு வலை விரிச்சு பிடிக்கிறது அப்படிங்கிறது சாத்தியம் கிடையாது. ஆனாலுமே அந்த அந்த யானைய பிடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஆண் யானைக்கு ஒரு பெண் யானைய வந்து அவங்க வச்சுக்கிடுவாங்க. ஒரு ஆண் யானை வருது அப்படின்னா, ஒரு பெண் யானைய வைத்துக்கொண்டு, இந்த பெண் யானை கிட்ட அது நேரா வரும்போது ஒரு பெரிய ஒரு குழி வந்து அவங்க வந்து தோண்டி வச்சிருப்பாங்க. அதுல இருந்து இந்த ஆ ஆண் யானை விழுற மாரி அங்க வச்சிருப்பாங்க. இப்ப எவ்ளோ பெரிய ஒரு விலங்கா இருந்தாலுமே சரி, அது அதோடைய எதிர்ப்பாலுக்குன்னு வரும்போது அது வந்து ஈர்க்கப்படுறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்புறம் ஒவ்வொரு புலன்களுக்கும் இந்த மாரி ஒரு ஒரு அ ஒரு உதாரணத்தோட நம்ம ஒரு விலங்க பார்த்தா, ஒரு உயிர பார்த்தா கூட, மனிதர்கள் வந்து எல்லா இதுலயுமே விழுந்துடுறாங்க. அவங்க கண்ணுலயும் விழுந்துடுறாங்க. ஓ! ரொம்ப அழகா இருக்கே! இத பார்க்கணும், பார்க்கணும்னு சொல்லி, அப்புறம் ஒரு அழகான பெண்ண பார்க்கணும்னு சொல்லி, அதுல எங்கேயாவது போய் விழுந்துறத நம்ம பார்க்குறோம். நல்லா சாப்பிடணுமே, அவங்களுக்கு உடம்பு ரொம்ப மோசமா இருந்தா கூட நாக்கு கட்டுப்படுத்த முடியாம, ஏதாவது ஒரு உணவ எடுத்து கடைசி மிகப்பெரிய ஒரு நோயில ஆளாகுறாங்கங்கிறது நம்ம பார்க்க தான் செய்றோம். எஸ்பெஷலி இந்த காலத்துல நெறைய பேருக்கு வந்து ஆ நம்ம பார்க்கக்கூடிய நெறைய பேருக்கு வந்து பல வியாதிகள் இந்த காலத்துல புதுசு புதுசா வருது. சர்க்கரை நோய் வருது அப்படிங்கிறாங்க. அதுபோக ம் சர்க்கரை நோய் மட்டும் கிடையாது. நம்மளுடைய உணவு பழக்கங்களால ஏகப்பட்ட கேன்சர் போல நோய்கள்லாம் கூட நம்ம வந்து வர்றத நம்ம பார்க்குறோம். இந்த மாரி நெறைய நம்மளுடைய உணவு பழக்கத்தினாலே வரக்கூடிய நோய்கள் வந்து நம்ம இந்த காலத்துல ஒபேசிட்டின்னே ஒரு நோயே இருக்கு. ஒபேசிட்டிங்கிறது பொதுவா அது நோய் கிடையாது. ஆனா ஒபேசிட்டி அப்டின்னா குண்டா இருக்கிறது. இப்ப இந்த காலத்துல அந்த ஒபேசிட்டிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு நோயா கருதப்படுது. ஏன்னா இப்படி எல்லாம் என்னென்னமோலாம் சாப்பிட்டு, சாப்பிட்டு ஃபாஸ்ட் ஃபுட்லாம் சாப்பிட்டு, சாப்பிட்டு உடல கெடுக்கக்கூடியவங்கள நம்ம பார்க்க தான் செய்றோம். இப்ப நாக்கு கட்டுப்படுத்த முடியாம தானே இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நாக்கு கட்டுப்படுத்த முடியல. அதேபோல நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாசனை திரவம் வேணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நமக்கு காது நல்ல விஷயங்கள்லாம் கேட்கணும்னு சொல்லி எங்கெங்கேயோ ஓடுறோம். இந்த மாரி எல்லா விஷயங்களையுமே மனிதர்கள் வந்து ஒரு பிரச்சனைக்காரத நம்ம வந்து பார்க்குறோம். நம்மளுடைய இந்த ஸ்லோகத்துல வந்து புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனக. நம்மளுடைய காது வந்து புண்ணிய ஸ்ரவணம் தான் பண்ணுமே தவிர, பாவ ஸ்ரவணம் பண்ணக்கூடாது. தேவையற்ற விஷயங்கள கேட்கக்கூடாது. ஷிண்வதாம் சொகத கிருஷ்ண. ஷிண்வதாம் அப்டின்னா, கேட்கணுங்கிற அந்த ஒரு ஆவல். கேட்கணுங்கிற அந்த ஆவல் கேட்கணுங்கிற ஒரு ஆவல். பட் என்ன கேட்கணுங்கிற ஆவல் அப்டின்னா, ஸ்வகதா கிருஷ்ண. கிருஷ்ணர பத்தி யாருக்கு கேட்கணும்னு ஒரு ஆவல் வந்துருச்சோ, அது எல்லாமே புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனம் அப்படின்னு அழைக்கப்படுது. கிருஷ்ணர பத்தி கேட்க வேணாம் அப்படிங்கிற இருக்கக்கூடிய ஆவல் எல்லாமே புண்ணிய ஸ்ரவணத்துக்குள்ள வராது. பொதுவா நம்ம கேட்கிறது எல்லாமே நமக்கு புண்ணிய ஸ்ரவணமா இருந்தது அப்படின்னா, வாழ்க்கை வந்து சிறந்ததா இருக்கும். நமக்கு புண்ணிய ஸ்ரவண வாழ்க்கை வேணும். நமக்கு வந்து வாழ்க்கை புண்ணியமா இருக்கணும் அப்படின்னா, அப்ப கிருஷ்ணர பத்தி நம்ம கேட்கணும். சம்டைம்ஸ் நம்ம நெறைய பேசுவோம். புண்ணியம், பாபம் அப்படின்னு. எதெல்லாம் கிருஷ்ணர பத்தி இருக்கோ, அதெல்லாம் புண்ணியமான ஒரு வாழ்க்கை தான். கிருஷ்ணர மறந்துட்டு இருக்கிறது எல்லாமே பாவமான வாழ்க்கை தான். இவன் ஒரு புண்ணியமான ஒரு வாழ்க்கை வாங்க அப்படின்னு சொல்றாங்க. புண்ணியமான வாழ்க்கை அப்படின்னா, கிருஷ்ணர பத்தி கேட்டிருந்தா அது புண்ணியமான ஒரு வாழ்க்கை. கிருஷ்ணர பத்தி கேட்கலன்னா அது புண்ணியமான வாழ்க்கை கிடையாது. இப்ப சம்டைம்ஸ் சில பேர் வந்து நெறைய பேருக்கு தான தர்மத்துல ஈடுபட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து நெறைய நெறைய அ குளம்லாம் ஏற்படுத்தி குடுத்தாங்க. நெறைய கிணறுகள்லாம் தோண்டுனாங்க. நெறைய பேர் அனாதைங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க. ரொம்ப புண்ணியவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த புண்ணியவான பத்தி இங்க பாகவதம் சொல்லல. இங்க இருக்கக்கூடிய அந்த புண்ணியம் அப்படிங்கிறது ஆன்மீக புண்ணியம். நீங்க என்னதான் ஒரு பெரிய பெரிய கிணறு கட்டினாலும் சரி, கோடிக்கணக்கான பேருக்கு நீங்க மாத்திரைலாம் குடுத்து, ஹாஸ்பிட்டல்லாம் திறந்து, அவங்களுக்கு உடல நல்லா நீங்க பராமரிச்சாலுமே சரி, எந்த வகையும் இது நம்மள வந்து பௌதீக உலகத்தோடைய பந்தத்திலருந்து காப்பாத்த போறது கிடையாது. மேபி நீங்க நெறைய பேருக்கு நல்ல கல்வி குடுக்குறீங்க, நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் குடுக்குறீங்க அப்படின்னா, அடுத்த பிறவி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உடல் கிடைக்கலாம். ஆனா நல்ல உடல் கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து உடல் எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கும்னு கிடையாது. மேபி நீங்க அ பெரிய நோய்கள்லேருந்து கஷ்டப்படாம இருக்கிற மாரி நமக்கு தெரியும். பட் ஜென்ம மிருத்யு ஜரா வியாதியிலருந்து நம்மளால தப்பிக்கவே முடியாது. நம்ம என்னதான் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணாலுமே சரி, என்னதான் நம்ம வந்து ஸ்கூல்லாம் நம்ம திறந்தாலுமே சரி, நம்ம
இதன் காரணமா புண்ணியத்தை சேர்த்து வைத்து கொண்டா கூட மறுபடியும் நம்ம வந்து ஜென்ம விருத்தி ஜரா வியாதியில தான் சிக்க போறோம். இந்த ஸ்கூல் திறந்தனால, நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் திறந்தனால, நிறைய பேருக்கு உணவு கொடுத்தனால, நமக்கு வேணா உணவுல பஞ்சம் வராது அடுத்த பிறவி. நமக்கு வேணா கல்வியில பஞ்சம் வராது. நமக்கு வேணா கொஞ்சம் ஆரோக்கியம் வந்து இருக்கிறது போல இருக்கும். ஆனாலுமே இந்த உடலுக்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அடுத்த பிறவி நமக்கு வரத்தான் செய்யும். உடல்னு ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா, நமக்கு பிறப்பால வரக்கூடிய வேதனைகள் இருக்கும். உடல்னு ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா, மரணத்துல வரக்கூடிய கோரமான வேதனைகளும் இருக்கத்தான் செய்யும். அதே போல உடல்னு வந்துருச்சுன்னா, வயோதிகத்துல இருக்கக்கூடிய துன்பங்கள் இருக்கத்தான் செய்யும். அதே போல உடல்னு வந்துருச்சு அப்படின்னா, நோய் அப்படின்னு ஒண்ணு இருக்கத்தான் செய்யும். நான் வந்து நெறைய ஹாஸ்பிட்டல்லாம் திறந்தேன். எனக்கு அப்ப நோயற்ற ஒரு அடுத்த பிறவி கிடைக்கும்னா, அதெல்லாம் சாத்தியம் கிடையாது. மேபி மத்தவங்களுக்கு இருக்கக்கூடிய ம் கோரமான ஒரு நோய்கள்ல இருந்து வேணா நமக்கு வந்து விடுதலை இருக்கலாம். அப்போ இந்த மாரியான புண்ணியங்கள் செய்றனால, நமக்கு வேணா ஒரு இந்த உடல நல்லா வச்சுக்கிறது மாரியான ஒரு உடல் கிடைக்குமே தவிர, இந்த உடல் வேண்டாம், இந்த உடல விட்டு தப்பிக்கணும் அப்படிங்கிற நிலைமை எப்பவுமே வராது. அப்படிப்பட்ட ஒரு தப்பிக்கக்கூடிய உடல விட்டு தப்பிக்கணும் அப்படின்னு ஒரு நிலைமை வேணும் அப்படின்னா, அதுக்கு வந்து புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனஹா. கீர்த்தனஹா அப்படின்னா, பகவானுடைய ஹரி கீர்த்தனம். பொதுவா கீர்த்தனம் அப்படின்னா சாஸ்திரத்துல ஹரி மட்டும் தான் கீர்த்தனம். வேற யாருக்கும் கீர்த்தனமே கிடையாது. கீர்த்தனம்னு வந்தாலே நம்ம புரிஞ்சுக்கிறது ஹரி கீர்த்தனம் தான். வேற எந்த கீர்த்தனமும் கிடையாது. நமக்கு இங்க காளி கீர்த்தனம் இருக்கு, இல்ல கணபதி கீர்த்தனம், முருக கீர்த்தனம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க முருகரையோ, கணபதியவோ நீங்க வந்து அவங்களையும் நீங்க வந்து ஒரு தேவதர்கள், தேவதைகள்னு சொல்லி அவங்களையும் நீங்க ஏதாவது ஒரு வழிபாடு பண்ணலாம். வழிபடக்கூடிய ஒரு நபரா வச்சுக்கலாம். ஆனா அவங்களுக்கு பஜனை பண்றது, பக்தி பண்றது, கீர்த்தனம் பண்றதுங்கிறது கிடையாது. கீர்த்தனம் பண்றதோ, இல்ல பக்தி பண்றதோ, இந்த பக்தி, பஜ், கீர்த்தனம் அதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவா வைஷ்ணவர்களுக்கு தான். கிருஷ்ணருக்கு மட்டும்தான். ஹரிக்கு மட்டும்தான். கிருஷ்ணருக்கு மட்டும்தான் உண்டு. கிருஷ்ண கீர்த்தனம், கிருஷ்ண சங்கீர்த்தனம், பரம் விஜயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம், ஹரி கீர்த்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. விஷ்ணு கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், விஷ்ணு ஸ்ரவணம். இந்த கீர்த்தனம் அப்படிங்கிறது, பஜனை அப்படிங்கிறது, பக்தி அப்படிங்கிறது கிருஷ்ணருக்கோடையும் கிருஷ்ணருடைய பக்தர்களுக்கு மட்டும்தான். வேற யாருக்கும் கிடையாது. சாஸ்திரத்திலே வேற யாருக்கும் கிடையாது. காளி கீர்த்தனம்லாம் எதுவுமே கிடையாது. சிவ கீர்த்தனம்னு எதுவுமே கிடையாது. நம்ம சிவ பூஜை பண்ணிக்கலாம். பட் விஷ்ணுக்கு தான் கீர்த்தனம் பண்ண முடியும். கீர்த்தி அப்படின்னாலே அது வந்து கிருஷ்ணருக்கு இருக்கக்கூடியது மட்டும்தான். இது இங்கன்னு கிடையாது. தேவலோகத்திலே அதேதான். தேவர்களும் அதைத்தான் செய்வாங்க. சிவபெருமானும் கீர்த்தனம் பண்றாருன்னா ஹரியை நோக்கி தான் அவரும் கீர்த்தனம் பண்ணுவார். கீர்த்தனம்னாலே அது ஹரி கீர்த்தனம் தான். புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனக. கிருஷ்ணரை நோக்கி நம்ம வந்து கீர்த்தனம் பண்ணுமா. அப்படி பண்றனால என்ன ஆகுது அப்படின்னா, ஹிருதயந்தஸ்தோஹி அபத்ராணி விதுனோதி சுஹ்ருத் சதாம். நம்மளுடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அபத்ரங்கள். அபத்ரம் அப்படின்னா அமங்கலங்கள்னு அர்த்தம். நம்ம அனுபவிக்கணுங்கிற ஒரு ஆசை. இப்ப இங்க அபத்ராணினா ஸ்ரீல பிரபுபாதர் இருந்து அனுபவிக்கணுங்கிற ஒரு ஆசை அப்படின்னு போட்டிருக்காரு. ஜடத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆசை. ஜடத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆசை வந்து அமங்கலம் தானே. ஜடத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதே ஒரு தவறான ஒரு விஷயம். நம்ம ஜடமே கிடையாது. ஆனாலும் அந்த ஜடத்தை போய் அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். அதுவே ஒரு தப்பு தான். அதனால அப்படிப்பட்ட ஆசை வந்து ஒரு துராசை தான். அது ஒரு தவறான ஒரு நிராசை தான் அது. ஹிருதயந்தஸ்தோஹி அபத்ராணி. நம்முடைய ஹிருதயத்துல இது எல்லாமே நிறைய அழுக்குதான். பொதுவா நமக்கு தெரியும் பகவான் நம்மளுடைய ஹிருதயத்துல இருக்காருன்னு நம்ம பல இடத்துல நம்ம சொல்லியிருப்போம். கிருஷ்ணரும் கீதையில இருந்து அகம் ஹிருதயேஷி சன்னிவிஷ்டா அப்படிங்கிறார். மத்த பரத்தனம் நாண்யத் கிஞ்சித் அஸ்தி தனஞ்சயா அப்படின்னு கிருஷ்ணர் கீதையில சொல்றார். எல்லாருடைய ஹிருதயத்திலயும் நான் தான் இருக்கேன். எல்லாருக்கும் நான் தான் பரமாத்மாவா எல்லாரையும் கட்டுப்பாட்டாளன்னா நான் எல்லாரையும் கட்டுப்படுத்தக்கூடிய நபரா நான் இருக்கேன்னு சொல்றார். பொதுவா பகவானுடைய ஹிருதயத்திலயும் இருக்கார். அவர் ஹிருதயத்துல இருக்காரு அப்படின்னா அவருடைய உயர்ந்த தன்மை அது காட்டுது. நிறைய வகையில உயர்ந்த தன்மைன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா பகவான் ஹிருதயத்துல இருக்காரு அப்படின்னா நம்ம எந்த ஒரு செயலையும் அவர்கிட்ட இருந்து மறைக்க முடியாது. பொதுவா நம்ம வந்து ஒருத்தர் நம்முடைய ஹிருதயத்துல இருக்காங்க அப்படின்னா நிறைய காரணங்களை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்க அவர் என்னுடைய ஹிருதயத்துல அவர் எப்பவுமே இருக்காருன்னு சொல்லும்போது இப்ப அன்பின் காரணமா அது வெளிப்பாடு அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். அதே போல நம்ம ஹிருதயத்துல அவர் எப்பவுமே இருக்காருன்னு நம்ம சொல்லும்போது
அவர் என்னை விட்டு பிரியறதே இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். அதே போல அவர் நம்முடைய ஹிருதயத்துல இருக்காருன்னு சொல்லும்போது, என்ன அவர் எப்பவுமே கண்காணிச்சிட்டு இருக்கார் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்ல முடியும். இதே போல அவர் ஹிருதயத்துல இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அவர் சர்வ வியாபி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப நம்ம எந்த நிலையில நம்ம இப்படி ஹிருதயத்த அப்படிங்கிறத எடுத்துக்கிறோங்கிறது, அது அந்தந்த பக்தர்கள் எந்த நிலையில இருக்காங்களோ. ஆனா பகவான் சர்வ வியாபியா இருக்கிறார். சர்வ வியாபி அப்படின்னா எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கிறனால, அப்ப நம்முடைய ஹிருதயத்திலயும் அவர் இருக்கார். ஹிருதயத்திலயும் இருக்கார் அப்படின்னா, அதுக்காக ஒரு அணுல இல்லாம இருக்காருன்னு கிடையாது. ஒரு அணுக்களையும் அண்டந்தர பரமாணு சயாந்தரஸ்தம். பகவான் ஒவ்வொரு அணுக்குள்ளயும் இருக்கார். அவர் ஹிருதயத்திலயும் இருக்கார். என்னோட ஹிருதயத்திலயும் இருக்கார். இப்ப நம்ம இத பேசிட்டு இருக்கோம்னா, நம்மளுக்கு பேசுறதுக்கான ஒரு உந்துதலும் கிருஷ்ணர் தான் கொடுத்துட்டு இருக்கார். உங்களுக்கு கேட்கறதுக்கான அந்த உண்டுதல் கிருஷ்ணர் பரமாத்மாவா ஹிருதயத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்குறார். சிலவங்க இத கேட்க வேண்டான்னு சொல்லியிருக்கிறவங்களுக்கு கேட்க வேண்டாங்கிற உணர்வையும் கிருஷ்ணர் தான் ஹிருதயத்திலிருந்து கொடுக்குறார். அப்போ கிருஷ்ணர் எல்லாருடைய ஹிருதயத்திலிருந்து அவங்கவங்களுக்கு என்ன வேண்டி இருக்கோ அதை வந்து கொடுத்துட்டே இருக்கார். மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போகனம் கிருஷ்ணர் கீதையில சொல்றார். உங்களுக்கு மறதியை கொடுக்கறதும், ஞானத்தை கொடுக்கறதும், புத்தியை கொடுக்கறதும், எல்லாம் ஞாபகத்தை கொடுக்கறதும் நான் தான் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றாரு. ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை எவ்வளவோ யோசித்து பார்ப்பேன். இப்ப சம்டைம்ஸ் நிறைய விஷயம் சொல்லணும்னு நினைக்கும் போது எனக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் கிடைக்கவே மாட்டேங்குது. இப்போ பகவான் வந்து இவனுக்கு அந்த ஞாபகத்தை கொடுக்க கூடாதுன்னு வச்சுட்டாருன்னா எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. சம்டைம்ஸ் நீங்க எனக்கு சொல்றீங்க. இப்போ உதாரணத்துக்கு அந்த மகுடி ஊதுறவர்னு சொன்னீங்க. மகுடி அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு அது ஞாபகத்துக்கு வரவே இல்லையே. ஆனா உங்களுக்கு பகவான் அது ஞாபகம் கொடுக்குறாரு. எனக்கு ஞாபகத்தை கிருஷ்ணர் கொடுக்க மாட்டேங்கிறார். ஆனா இங்க உள்ளவங்களுக்கு அந்த ஞாபகத்தை கொடுக்குறார். எனக்கு அது தெரியாம இருந்ததுன்னா உங்கள்ட்ட நான் கேட்கலாம். நீங்க எனக்கு சொல்லுங்க தெரியல அப்படின்னு. ஆனா எனக்கு மகுடிங்கிறது எனக்கு தெரியும். ஆனா கிருஷ்ணர் இன்டர்ஃபியர் பண்ணி எனக்கு ஞாபகத்தை குடுக்கல அப்படின்னா, அது எனக்கு தெரியாது. அப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தா கூட, அத அக்சஸ் பண்றதுக்கு, அத நான் எடுக்கிறதுக்கு பகவான் தான் எனக்கு வந்து உதவி செய்யணும். அப்போ அந்த அந்த அக்சஸ், அந்த ஞாபகம் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் கிருஷ்ணர் தான் குடுக்குறார். மறதியும் கிருஷ்ணர் குடுக்குறாரு. இப்ப எனக்கு மறதி குடுத்துட்டார். உங்களுக்கெல்லாம் ஞாபகத்த குடுக்குறார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கு நீங்க சொல்றீங்க. அப்போ கிருஷ்ணர் எல்லாருடைய ஹிருதயத்துல இருந்துகிண்டு சர்வ வியாபியா இருக்கார். சர்வ வியாபியா இருந்து கொண்டு அவர் வந்து எல்லாரையுமே விட்னஸ் பண்றார். விட்னஸ்னா சாட்சி. பகவான் வந்து சாட்சியா இருக்கார். இது பாகவதத்திலயும் வருது. பகவத்கீதையிலயும் கிருஷ்ணர் சொல்றார். நான் வந்து எல்லாருடைய ஹிருதயத்திலயும் சாட்சியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். சாட்சி அப்படின்னா தமிழ்ல சாட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்மள கண்காணிக்கிறார் அப்படின்னு. பகவானுடைய கண்காணிப்பு இப்படி இருக்கு. எல்லாருடைய ஹிருதயத்திலயும் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படிங்கிற அந்த பார்க்கக்கூடிய அந்த வாட்ச், இந்த கண்காணித்தல், சாட்சி, சாட்சி இதெல்லாம் பகவான் பண்றார். எல்லாருடைய ஹிருதயத்துல இருந்துகிண்டு. பகவான் எல்லாருடைய ஹிருதயத்திலும் இருந்து கொண்டு நம்மள கண்காணிக்க முடியும். அதே போல எல்லாருடைய ஹிருதயத்துல இருந்து கொண்டு நம்ம ஆஹ் அவரை நேசிக்கிறதுக்கான ஒரு அன்பையும் கொடுக்க முடியும். அதே போல நம்ம எல்லாருடைய ஹிருதயத்திலையும் இருக்காரு அப்படின்னா அவர் சர்வ வியாபியாவும் இருக்க முடியும். இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா ஹிருதயந்தஸ்தோஹி அபத்ராணி, எல்லாருடைய ஹிருதயத்திலையும் இருந்து கொண்டு அவர் அபத்ரம் அபத்ரமா இருக்கிறதெல்லாம் விதுநோத்தி சுஹ்ருத் சதாம். விதுநோத்தி அப்படின்னா சுத்தம் செய்யறதுன்னு அர்த்தம். நம்மளுடைய இப்போ பகவானுடைய ஹிருதயத்துல இருந்து அவருக்கு நிறைய கடமை இருக்கு. இவர் எனக்கு பிரியமானவன் ஹிருதயத்துல இருக்கார் அப்படிங்கிறதையும் அவர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இல்ல நான் மறக்கிறதே கிடையாது, என் கூட எப்பவுமே இருக்கார் அப்படிங்கிறதையும் நம்ம ஹிருதயம்னு நம்ம சொல்லலாம். இல்ல அவரு ஹிருதயத்துல இருந்து கொண்டு நான் செய்யறதெல்லாம் கண்காணிக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பரமாத்மான்னு நம்ம சொல்லலாம். இல்ல ஹிருதயத்துல இருந்து கொண்டு எல்லாருடைய ஹிருதயத்திலயும் இருக்கிறனால இப்போ எல்லார் இடத்துலயும் அவர் வீற்றிருக்கார் சர்வவியாபின்னு நம்ம சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல இன்னும் ஒரு சேவையை பகவான் ஹிருதயத்திலிருந்து பண்றாராம். அது என்ன சேவை அப்படின்னா ஹிருதயந்தஸ்தி அபத்ராணி விதுனோதி. பொதுவா நம்ம ஹிருதயத்துல நிறைய அழுக்கு இருக்கு. நம்ம வந்து பகவான் வந்து ஹிருதயத்துல வைத்திருக்கோம். நம்ம வைத்திருக்கோங்கிறது சொல்றதை விட பகவான் ஹிருதயத்துல இருக்கார். நம்ம ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. பகவான நம்ம ஹிருதயத்துல வைத்திருக்கிறதுக்கும் நம்ம ஹிருதயத்துல பகவான் இருக்கிறதும். நம்ம ஹிருதயத்துல பகவான் இருக்கிறாருங்கிறது எப்பவுமே உண்மைதான். நீங்க ஒரு பாம்பை எடுத்துக்கிட்டா கூட பாம்போட ஹிருதயத்திலயும் பகவான் இருக்கார்.
நீங்க ஒரு எலியை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட எலியோட ஹிருதயத்திலயும் பகவான் இருக்கார். ஒரு எறும்போட ஹிருதயத்திலயும் அவர் இருக்கார். ஒரு பெரிய ஒரு யானையோட ஹிருதயத்திலயும் கிருஷ்ணர் இருக்கார். ஒரு பல்லியுடைய ஹிருதயத்திலயும் கிருஷ்ணர் இருக்கார். எல்லா ஹிருதயத்திலயும் கிருஷ்ணர் இருக்கதான் செய்றார். அப்போ எல்லா ஹிருதயத்திலயும் கிருஷ்ணர் இருக்கிறாருங்கிறது ஒரு வாக்கியம். நம்ம ஹிருதயத்துல கிருஷ்ணரை வைத்துக் கொள்ளணுங்கிறது இன்னொரு வாக்கியம். அதான் எல்லா ஹிருதயத்திலயும் ஏற்கனவே அவர் இருக்காரே. அது என்ன நான் ஹிருதயத்துல வைக்கணும் அப்படின்னு. எல்லா ஹிருதயத்திலயும் கிருஷ்ணர் இருக்காரு அப்படின்னா, அது அவர் அவருடைய நிலைமை. அவர் சர்வ வியாபி. அவர் இருக்கார். நீங்க உங்க ஹிருதயத்துல கிருஷ்ணர் வைக்கிறீங்க அப்படின்னா, அப்போ நீங்க கிருஷ்ணர் கிட்ட திரும்பி பார்த்துட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ எல்லா ஹிருதயத்திலயும் கிருஷ்ணர் இருக்காரு. ஆனா எந்த ஆத்மாவும் கிருஷ்ணரை திரும்பி பார்க்கலையே. அப்போ கிருஷ்ணரை திரும்பி பார்க்காத வரைக்கும் எல்லா ஆத்மாக்களுடைய ஹிருதயத்திலயும் கிருஷ்ணர் இருக்கார். ஆனா கிருஷ்ணரை நம்ம ஹிருதயத்துல வைக்கும்போது, நம்ம கிருஷ்ணரை நோக்கி திரும்பி பார்க்கிறோம்னு அர்த்தம். அப்போ நம்ம ஹிருதயத்துல கிருஷ்ணரை வைத்துட்டோம்னு அர்த்தம். ஏற்கனவே ஹிருதயத்துல இருக்காரு. ஆனா நீங்க திரும்பி பார்க்கும்போது, நீங்க அவரை ஏற்றுக்கொண்டீங்கன்னு அர்த்தம். அப்ப நீங்க அவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்க எப்போ கிருஷ்ணரை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ, அது புண்ணிய ஸ்ரவண கீர்த்தன அப்படின்னு அழைக்கப்படுது. அந்த புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனத்தை பண்ணும்போது, என்ன நோக்கி அவன் பார்க்க ஆரம்பிச்சான்னு தெரிஞ்ச கிருஷ்ணர் அபத்திரத்தை எல்லாம் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிடுறாராம். நம்ம ஹிருதயத்துல நிறைய அழுக்கு இருக்கு. பொதுவா நம்ம கிருஷ்ணரை பத்தி கேட்க ஆரம்பிக்கும் போதுதான் கிருஷ்ணர் அந்த தூய்மை பண்றது ஆரம்பிக்கிறார். சேத்தோ தர்ப்பணமார்ஜனம் பவமகதவாக்னி நிர்வாபனம் ஸ்ரேய கைரவ சந்திரிகா விதரணம் வித்யாவது ஜீவனம் ஆனந்தாம் அம்புதிவர்தனம் பிரதிபதம் பூர்ணாமிருத சுவாதனம் சர்வாத்ம ஸ்னபனம் பரம் விஜயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். நம்ம ஹிருதயத்துல நிறைய அழுக்கு இருக்கு. அந்த சேத்தோ தர்ப்பணம் ஆர்ஜனம். நம்ம சேத்தன ஹிருதயம் எல்லாமே ஒண்ணுதான். ஹிருதயம், சேத்த, சித்த. சித்தனாலும் சரி அது ஹிருதயத்தை தான் குறிக்குது, இதயத்தை தான் குறிக்குது. அப்போ அப்படிப்பட்ட அழுக்கான அந்த இதயத்துல இருக்கக்கூடிய அந்த அபத்திரத்தை எல்லாமே பகவான் விதுநோதி தர்ப்பணம் சுத்தம் பண்றது, கிளீன் பண்றாராம். எப்போ நம்ம பகவானை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறோமோ, எப்போ அவருடைய திருநாமத்தை சொல்ல ஆரம்பிக்கிறோமோ, அப்போ நம்முடைய ஹிருதயத்துல உள்ள அழுக்கெல்லாம் பகவான் சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறார். இப்போ எல்லாருடைய ஹிருதயத்திலயும் கிருஷ்ணர் இருக்கார். என்னுடைய ஹிருதயத்திலயும் இருக்கார், உங்க ஹிருதயத்திலயும் இருக்கார். நாஸ்திகருடைய ஹிருதயத்திலயும் இருக்கார். கடவுளை பத்தி கண்டுக்கிடாதவருடைய ஹிருதயத்திலயும் இருக்கார். இப்போ நம்ம நிறைய நாடுகள்லாம் சண்டை போடுதுன்னு பாக்குறோம். இந்த சைடு நாடெல்லாம் அந்த எதிர்த்த நாடை நோக்கி நிறைய ஒரு தாக்குதல்லாம் ஏற்படுத்துது. அந்த சைடு நாடும் பாத்தீங்கன்னா இந்த சைடு நாடு மேல நிறைய தாக்குதல் பண்ணுது. எல்லாருடைய ஹிருதயத்திலயும் கிருஷ்ணர் இருக்கத்தான் செய்யறார். ஆனா ஒவ்வொருத்தவங்களும் நீ அவனை தாக்கு அப்படின்னு சொல்லி அவங்கவுங்களுக்கு கிருஷ்ணர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். 2 பேருமே இப்படி தாக்கிக்கிறாங்க. இப்போ அவங்க ஹிருதயத்திலயும் கிருஷ்ணர் இருக்கார், இவங்க ஹிருதயத்திலயும் கிருஷ்ணர் இருக்கார். ஆனா கிருஷ்ணர் யாருடைய ஹிருதயத்தை தூய்மைப்படுத்துவார் அப்படிங்கிறத பார்க்கும்போது, கிருஷ்ணர் தூய்மைப்படுத்துறதுக்கான ஒரு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, அவரை பத்தி கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா தூய்மைப்படுத்த ஆரம்பிச்சிருவார். இல்லாட்டினா அந்த அந்த குப்பையான அந்த இதயம் குப்பையாவே தான் இருக்கும். நம்ம இதயம் எப்பவுமே குப்பையா தான் இருக்கு. எப்போ நம்ம பௌதிக உலகத்துக்கு வர்றோமோ, கிருஷ்ண புலிய போக வஞ்சதரே ஜகதஸ்த மாயா தரே ஜபட்டிய தரே. நம்ம கிருஷ்ணரை விட்டுட்டு அனுபவிக்கணும். கிருஷ்ண புலிய போக வஞ்ச நல்லா அனுபவிக்கணும். இந்த ஸ்லோகத்துல பிரபுபாத் சொல்ற மாதிரிதான் நல்ல பெண்கள் அனுபவிக்கணும், நல்ல செல்வத்தை அனுபவிக்கணும். என்னென்னலாம் வஸ்துக்கள் இருக்கோ எல்லாம் எனக்கு தான். ஈஸ்வரோகம் அகம் போகி. நான் தான் அனுபவிப்பாளன், நான் தான் கட்டுப்பாட்டாளன், எனக்கு கீழே தான் எல்லாம் இருக்கணும், எல்லாரையும் விட நான் மேல இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாருக்கெல்லாம் அனுபவிக்கணுங்கிற ஒரு ஆசை கொஞ்சமா இருந்தா கூட, ஆனா கொஞ்சமா இருந்தா கூட அது கிருஷ்ணரை மறக்கணுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்துருது. இப்போ நமக்கு அனுபவிக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை வருது அப்படின்னா அது ஒரு அழுக்கு. நமக்கு இந்த அனுபவிக்கிறோங்கிற அந்த ஆசை இருக்கிற வரைக்கும் கிருஷ்ணர் நம்மள எதுவுமே பண்ண போறது இல்லை. நம்மளே நம்மள கிளீன் பண்ணிக்கிற வேண்டியதுதான். ஆனா அதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடையாது. எப்போ நம்ம கிருஷ்ணா எனக்கு இந்த பௌதிக வஸ்துல எதுவுமே வேண்டாம், எனக்கு நீதான் வேணும், உன்னை பத்தி தான் கேட்க போறேன் அப்படிங்கிற இது வரும்போது அப்போ கிருஷ்ணர் நம்மளுடைய ஹிருதயத்தை சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறார்.
நம்ம இந்த பௌதிக உலகத்துக்கு வந்ததுக்கு காரணமே ஒரு அழுக்கு தான். அனுபவிக்கணுங்கிறது ஒரு அழுக்கு. ஆக்சுவலி மிகப்பெரிய ஒரு அழுக்கு என்ன அப்படின்னா, நான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறது. இப்போ இங்க ஆண்களா இருக்கிறவங்க, பெண்கள் அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. பெண்களா இருக்கிறவங்க நம்ம எப்படி இன்னொரு ஆண்மகன அனுபவிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஒரு தாய் எப்படி குழந்தைய வந்து அனுபவிக்கலாம். இந்த பையன் எப்படி நான் அ என்னுடைய இன்பத்துக்கு பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கலாம். ஒரு பையன் வந்து என் அம்மாவ நான் என்னுடைய இன்பத்துக்கு எப்படி பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கலாம். ஒரு நாட்டோட தலைவன் எப்படி பிரஜைகள் வந்து நான் என்னுடைய இன்பத்துக்கு பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கலாம். ஒரு பிரஜைகள் எப்படி இந்த தலைவரை வைத்துக்கொண்டு என்னுடைய புலன் திருப்தியை பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கலாம். இந்த மாரி எல்லாருமே அவங்கவங்க அவங்களுடைய புலன் திருப்திக்காக தான் செய்றாங்கங்கிற பட்சத்துல அதெல்லாம் அழுக்கு தான். இந்த உலகத்துல எல்லாருமே அழுக்கு உள்ளவர்களா தான் இருக்காங்க. எல்லாமே அழுக்கு தான் இந்த உலகத்துல. நம்ம ஹிருதயத்துல அவ்ளோ அழுக்கு இருக்கு. இந்த அழுக்கெல்லாம் பகவான் எப்போ கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறார்? எல்லாருடைய ஹிருதயத்துல இருக்கார். கிருஷ்ணர் பவித்திரமான். அவர் வந்து கிருஷ்ணர் வந்து பவித்ரம் பரமம்பவம் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் சொல்றார். பரம்பிரம்ம பரந்தாம பவித்ரம் பரமம்பவம் அஜோ சாஸ்வதம் நித்யம் அயம் புராணோ. எல்லாத்துக்குமே பரம் பரத்துக்கும் பரமா இருக்கக்கூடியவர் பகவான் தான். எல்லா விதமான இடங்களுக்கும் உயர்ந்த தாமமா தஞ்சமா இருக்கிறதும் பரந்தாமனும் கிருஷ்ணர் தான். பரமம் பவித்ரம் பவான். உயர்ந்த சுத்தமான ஒரு வஸ்துனா பவித்ரம் அப்படின்னு அழைக்கப்படுது. இப்படிப்பட்ட பரம் பவித்திரமா இருக்கக்கூடியவர் கிருஷ்ணர் தான். அவர் ஒரு இடத்துல இருக்காருன்னா, அந்த இடம் எப்பவுமே கிளீனா தானே இருக்கணும். பகவான் எல்லாருடைய ஹிருதயத்துல இருந்தா கூட, நம்மளுடைய ஹிருதயம் எப்பவுமே அழுக்கா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, அவர் எப்பவுமே சுத்தமா தான் இருக்கார். நம்மகிட்ட தான் அழுக்கு நெறைய இருக்கு. நம்ம அவர திரும்பிட்டோம் அப்படின்னா, அவர் பக்கம் திரும்பிட்டோம் அப்படின்னா, அப்ப கிருஷ்ணர் அவருடைய தூய்மைய வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறார். கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறார். நமக்கு அவ்ளோ அழுக்கு இருக்கு. சம்டைம்ஸ் அப்போ வந்து பகவான் வந்து அப்போ அழுக்கு கிளீன் பண்றாருன்னா, நம்ம வந்து ஐயோ! அவர் வந்து என்ன ஒரு கிளீன் பண்றவரா அவரு? அழுக்கெல்லாம் சுத்தம் சம்டைம்ஸ் நம்ம எங்கேயாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் அப்படின்னா, கிளீன் பண்றவங்கள எப்பவுமே கொஞ்சம் கீழ தான் பார்ப்போம். அவங்க இந்த மாரி கிளீன் பண்றாங்கல்ல அப்படின்னு கண்டுக்கிட மாட்டோம். அதேபோல நம்மளுடைய ஹோட்டல்ல கூட நமக்கு சர்விங் பண்ணுவாங்க. அப்பயும் அந்த டேபிள் கிளீன் பண்றவங்கலாம் இருப்பாங்க. அவங்களையும் நம்ம வந்து கொஞ்சம் கீழ தான் பார்ப்போம். பகவான் அப்படி ஒரு கிளீனிங் பண்றாருன்னு சொல்லி நம்ம அவர பார்க்கக்கூடாது. இன்ஃபாக்ட் பகவான் பண்ணக்கூடிய கிளீனிங்ல நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல்ல கிளீன் பண்றவரா இருக்கட்டும், இல்ல டேபிள்ல நம்ம ஹோட்டல்ல கிளீன் பண்றவங்களா இருக்கட்டும், ஏன் நமக்கு சாக்கடைய கிளீன் பண்றவங்களா இருக்கட்டும், ரோட்ல நெறைய துப்புரவு பண்ணக்கூடிய நெறைய பேரெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த ஒரு குப்பைய விட நம்ம ஹிருதயத்துல இருக்கக்கூடிய ஒரு குப்பை வந்து ஒண்ணும் சாதாரணமானது கிடையாது. நம்ம ஹிருதயத்துல இருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு குப்பையே. அதுல காம, குரோத, லோப, மோகம், மதம், மாத்சரியம்ன்னு எல்லாமே அங்க தான் எல்லா குப்பையும் கிடக்கு. இன்ஃபாக்ட் ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அந்த குப்பையின் காரணமா தான் வெளியில நெறைய குப்பை வந்துருச்சு. வெளியில குப்பைக்கான காரணமே உள்ள இருக்கக்கூடிய குப்பை தான். அந்த குப்பைய வந்து கிருஷ்ணர் தான் கிளீன் பண்ண முடியும். அப்ப அவர் கிளீன் பண்றாருன்னா, அவர் ரொம்ப கீழ பார்க்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு நம்மளோட அம்மா இருக்காங்க. நம்ம வந்து சின்ன வயசுல குழந்தையா இருக்கும்போது மலம் கழிச்சிருப்போம். ஒண்ணுக்கு போயிருப்போம். அப்போ அம்மா வந்து நம்மள கிளீன் பண்ணுவாங்களே! மலம் கழிச்சதெல்லாம் கிளீன் பண்ணுவாங்க. அதுக்காக நம்ம வந்து அம்மா வந்து கீழ பார்க்க ஆரம்பிச்சுருவோமா என்ன? நம்ம வந்து அப்போ நம்ம குழந்தையா இருந்து மலம் கழிக்கும்போது, அம்மா வந்து அந்த மலத்த கிளீன் பண்ணும்போது, அம்மாவோட உயர்ந்த தன்மை தானே பார்ப்போம். எந்த அளவுக்கு அந்த அம்மா வந்து நம்மள டெடிகேட் பண்ணி நமக்காக நம்மளுடைய பெர்சனலா நம்மளுடைய மலத்த கிளீன் பண்ணாங்க. நமக்கு சளி வந்துடுச்சுன்னா, அவங்களே கைய பிடிச்சு மூக்குல எல்லாம் வச்சு அந்த சளிய எடுத்து விடுவாங்க. நம்மள குளிப்பாட்டி விடுவாங்க. நம்ம உடம்புல உள்ள அழுக்கெல்லாம் கிளீன் பண்ணுவாங்க. நமக்கு ட்ரெஸ் பண்ணி விடுவாங்க. நம்மள நீட்டா வச்சுக்கிடுவாங்க. அப்போ ஒரு அம்மா வந்து குழந்தைய வந்து நல்லா கிளீன் பண்ணி நீட்டா வைக்கிறது வந்து உயர்ந்த குணத்த நம்ம பார்க்குறோமோ, அதே போல பகவான் நம்ம ஹிருதயத்துல கிளீன் பண்றதையும் உயர்ந்த வஸ்துவ தான் நம்ம பார்க்கணும். ஆனா பகவான் எப்போ அந்த கிளீனிங் பண்ணுவாருன்னா, எப்போ வந்து ஒரு குழந்தை ஓ ஒரு அம்மா இருக்காங்கன்னா, எல்லா குழந்தைக்கும் அவங்க டாய்லெட் கிளீன் பண்ணி விடுறது இல்லையே. தன்னோட குழந்தைக்கு தானே இத பண்றாங்க. அ அந்த ஒரு அம்மா எடுத்துக்கிட்டா தன்னோட குழந்தை அதுவும் அந்த குழந்தை வந்து குழந்தையா இருக்கும்போது எல்லாத்தையுமே அவங்க செய்றாங்க. இப்போ பகவானும் எப்போ அவன் வந்து என்கிட்ட திரும்புறானோ, அப்போ அவர் வந்து அதனுடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அந்த அழுக்கு எல்லாமே தூய்மை பண்ண ஆரம்பிக்கிறார். இப்ப "ஷృణ్వతాం ஸ்வகதா கிருஷ்ண புண்ணிய ஷ்ரவண கீர்த்தன ஹிருதயந்தஸ்தோ ஹி அவத்ராணி விதுனோதி சுக்ருத் சதாம்." யாரெல்லாம் பகவான பத்தியான விஷயங்கள் கேட்க ஆரம்பிக்கிறாங்களோ, அவங்களுடைய காது மூலமா கிருஷ்ணர பத்தி கேட்டு புண்ணிய சிரவண கீர்த்தனம் பண்றாங்களோ,
அப்படிப்பட்ட நம்மளுடைய ஹிருதயத்தை பகவான் உடனே சுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறார். பகவானை பத்தி கேட்கிறதே புண்ணிய சிரவணம் தான். அந்த புண்ணிய சிரவணத்தின் காரணமாகவே அவர்கள் அது பகவானை பத்தி கேட்டு 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 அவங்க ஹிருதயத்துல உள்ள எல்லா அழுக்குமே சுத்தமாயிடுது அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லுது. இதான் நம்ம இந்த ஸ்லோகத்துல பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஹரே கிருஷ்ணா. சோ இதோட நான் என்னுடைய இந்த உபன்யாசத்தை முடிச்சுக்கிறேன். ஏதாவது கேள்விகள் இருக்கு, கருத்துக்கள் இருக்கு அப்படின்னா நம்ம மீண்டும் பேசலாம். ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. எஸ் ஹரே மாதவி. கிருஷ்ணா. நீங்க புண்ணிய காரியங்கள் நம்ம செய்யறோம் இல்லைங்களா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தானம் பண்றது, இல்ல ஏதாவது மருந்து மாத்திரைகள் கொடுக்கறது, அது எல்லாமே பௌதிக பௌதிக உலகத்துக்கு தான் திருப்பி நம்ம வருவோம். ஆனா அந்த புண்ணிய காரியங்களை கடவுள் அதை அவரு அந்த பலனை கடவுள் கிட்ட கிருஷ்ணர் கிட்ட கொடுக்குறோம்னா நமக்கு அந்த பௌதிக உலகத்துக்கு வருவோமா வரமாட்டோம். நீங்க நிறைய கர்ம காரியங்கள் ஈடுபடுறீங்க, புண்ணியங்கள் ஈடுபடுறீங்கன்னா அந்த புண்ணியத்தை கழிக்கிறதுக்காக மறுபடியும் வர வேண்டி இருக்குமே. எப்படி இல்ல நம்ம பிரபு, பாவம் அதனுடைய பலன்கள் நம்ம கிருஷ்ணர் கிட்ட கொடுத்துடலாம் இல்லைங்களா. எண்ணில் வைத்து மத்த உங்களுடைய காரியங்களை செய்ய சொல்றாரு இல்லைங்களா கிருஷ்ணர். இப்ப உதாரணத்துக்கு நமக்கு யாருக்காவது உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்னா அதை நீங்க கிருஷ்ணர் கொடுக்குறீங்கன்னா எப்படி கொடுக்க முடியும்? நீங்க வைஷ்ணவர்களுக்கு நீங்க உணவு பரிமாறலாம். நிறைய பேருக்கு நான் ஒரு ஏழை எளியோருக்கெல்லாம் உணவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு புண்ணியத்தை சேர்த்துக்கிடுவாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? ஏழை எளியோருக்கு உணவு கொடுத்துட்டு நம்ம அது புண்ணியம்னு சொல்ல முடியாது. ஏழைகளுக்கு வேணா பிரசாதம் கொடுக்கலாம் நம்ம. அப்போ நம்ம அது புண்ணியத்தை தாண்டி அது பக்தி ஆயிடுது. ஏன்னா அவங்களுக்கும் பிரசாதம் கொடுத்தோமே. அதே போல வைஷ்ணவர்களை நம்ம வீட்டுல கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு உபசரிக்கிறது அது எல்லாமே பக்தியில வந்துருது. நம்ம அப்படி நம்ம உணவு தாராளமா பிரசாதமா நம்ம பக்தர்களுக்கு கொடுக்கலாம். அதே போல நமக்கு நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் நம்ம திறந்து நிறைய பேருக்கு உடல்ல நல்லா பாத்துக்கிறோம் அப்படின்னா அது ஒரு புண்ணிய காரியம். இதனால நீங்க ஒரு சொர்க்கலோகங்கள்லயோ இல்ல அடுத்த பிறவி நல்ல ஒரு குடும்பத்திலயோ பிறகுறான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனா அதை எப்படி நீங்க கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்ண முடியும்? பக்தர்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அப்ப நம்ம அவங்களுக்கு உடலை பாத்துக்கிடலாம். அவங்களுக்கு வேண்டிய ஏதாவது வசதிகளை செஞ்சு கொடுக்கறதுனால நமக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கணுங்கிற அந்த ஆசையை கிருஷ்ணர்கிட்ட நம்ம கொண்டு வந்துடுறோம். அதே போலதான் நம்ம கிருஷ்ணன் நம்ம வெறுமனே ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அது கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்ல முடியாது. ஏன்னா சம்டைம்ஸ் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லிடுறாங்க. ஏதாவது ஒரு செயல் செஞ்சுட்டு அது கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லிடுறாங்க. அப்போ அது பக்தி ஆயிடும் அப்படிங்கிறது கிடையாது. அது கிருஷ்ணார்ப்பணம்னா அது உண்மையிலே கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் செஞ்சிருக்கணும். அது சாஸ்திர ரீதியா இருக்கணும். நம்ம மனக்கற்பனையில ஒண்ணு செஞ்சுட்டு அது கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லிட முடியாது. அப்போ நம்ம நிறைய பௌதிக விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு அது கிருஷ்ணர்கிட்ட அர்ப்பணம்னா அது எப்படி அர்ப்பணம் பண்ண முடியும்? எனக்கு புரியல. எப்படி அது கிருஷ்ணருக்கு அர்ப்பணம்? அது கிருஷ்ணருக்கே செஞ்சா மட்டும்தானே அது கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் செய்ய முடியும். நம்ம வேணா நிறைய சம்பாதிச்சிருக்கலாம். அதை கிருஷ்ணருக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது கிருஷ்ணார்ப்பணம் ஆயிடுச்சு. நம்ம 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கலாம். 1 கோடி ரூபாவும் நீங்க கிருஷ்ணரை பத்தி பிரச்சாரம் பண்றதுக்கு, கோயில் கட்டுறதுக்கு, இந்த புத்தகங்களை அச்சிடுறதுக்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அது கிருஷ்ணார்ப்பணம் ஆயிடுது. சம்டைம்ஸ் நிறைய டைம் என்ன ஆகுது அப்படின்னா எங்களுக்கு இருக்கிறது எல்லாமே கிருஷ்ணருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஆனா எல்லாமே அவங்க தான் அனுபவிப்பாங்க. அது கிருஷ்ணார்ப்பணம் கிடையாது. வெறுமனே வெறுமனே கிருஷ்ணர் என தலைவரா ஏத்துக்கொண்டேன் அப்படிங்கிறது கிருஷ்ணார்ப்பணம் கிடையாது. கிருஷ்ணருக்கே தொண்டு செய்யும் போதுதான் நீங்க கிருஷ்ணர் தலைவரை ஏத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். இப்ப நம்ம ஒருத்தர் தலைவரா இவர் தலைவர்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அவரை தலைவர்னு ஏத்துக்கொண்டாச்சு. ஆனா அந்த தலைவருக்கு தொண்டு செய்யும் போது தானே நம்ம தொண்டராவோம். இல்லாட்டினா அது தியோரிட்டிக்கல் நாலேஜ் ஆயிடுது நமக்கு. பிராக்டிக்கலா நம்ம செய்யும் போது அப்போ அது கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லி ஆயிடுது. எஸ். அப்படி நம்ம அப்படி அப்படி நம்ம கிருஷ்ணருக்கு எல்லாம் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம மீண்டும் இந்த உலகத்துக்கு வரமாட்டோம். ஆனா நம்ம கிருஷ்ணருக்குன்னு பண்ணல. அதெல்லாமே நம்ம கிருஷ்ணருக்கு இல்லாம கிருஷ்ண பக்தர்களுக்கும் இல்லாம வெறுமனே இந்த உடலை பராமரிக்கிறதுக்காக மத்தவங்களுக்கு தான் செஞ்சிருக்கோம் அப்படின்னா இல்ல நம்ம உடலை பராமரிக்கிறதுக்காகவே தான் செஞ்சிருக்கோம் அப்படின்னா அப்போ அது பந்தப்படுத்தும். மீண்டும் நம்ம இந்த உலகத்துக்கு வர வேண்டியிருக்கும்.
நமக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை, ஒரு கடுகளவு ஆசை இருந்தா கூட இந்த உலகத்துக்கு மறுபடியும் வந்துடணும். ஓகே பிரபு, புரியுது. தேங்க்யூ. அதனால ரிஸ்க் இருக்கு. எனிவே சின்ன கடுகளவு ஆசை இருந்தா கூட இந்த உலகத்துக்கு வந்துருவோம்னா, அப்ப நம்ம கஷ்டம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. சம்டைம்ஸ் எல்லாரும் நினைப்பாங்கன்னா, ஐயோ! ஒரு சின்ன ஆசை இருந்தா கூட நம்ம வந்து மறுபடியும் இந்த உலகத்துக்கு வந்துருவோமா? இப்போ எனக்கு சாத்தியம் இல்ல தான். நான் இனிமேல் பக்தி பண்ணி என்ன பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம வந்து விரக்தி அடைஞ்சிடக்கூடாது. யூசுவலி நான் உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன். நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றம் வந்து நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம எப்படி எந்த மனோபாவத்துல கிருஷ்ணருக்கு பக்தி பண்றோங்கிறதுல தான் இருக்கு. இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு ஆசை இருந்தா கூட, நம்ம இந்த உலகத்துக்கு வந்துருவோம்னு சொல்லி கேட்டு, அப்போ பேசாம நான் வந்து பக்தி பண்றத கைவிட்டுறோம் அப்படின்னா, நமக்கு மனோபாவமே தப்பாயிடுது. ஒரு சின்ன ஆசை இருந்தா கூட நான் இந்த உலகத்துக்கு வந்துருவேன்னா, அப்போ கிருஷ்ணா நான் சின்ன ஆசை கூட படமாட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கணும். அதுதான் சரி. அதுதான் நம்ம சரியான ஒரு பக்தி எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற அடையாளமும் கூட. எனிவே நீங்க சின்ன ஆசை இருந்தா கூட ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நமக்கு வந்து அ என்ன சொல்லலாம், சாஸ்திரத்துல இருந்து கிருஷ்ணரும் கீதையில "சொல்பம் அப்யஸ்த தர்மஸ்ய திராயதே மகதோ பயாத்." நீங்க சின்ன ஆசை விடுங்க. நீங்க கிருஷ்ணருக்கு சின்னதா பக்தி பண்ணியிருந்தீங்கன்னா கூட, கிருஷ்ணர் மிகப்பெரிய அபாயத்துல இருந்து உங்கள காப்பாத்துவாருன்னு சொல்லி சொல்றாரு அவரு. நமக்கு இருக்கிறது சின்ன ஆசை. ஆனா நெறைய டைம் நமக்கு கிருஷ்ணருக்கு பண்ணணுங்கிற ஒரு பெரிய ஆசை தான் இருந்திருக்கு. ஆனா கிருஷ்ணர் பத்தி நம்ம பெருசா எதுவுமே செய்யல. கொஞ்சமா செஞ்சிருந்தா கூட கிருஷ்ணர் வந்து நெறையா நமக்கு செய்றாரு. அப்ப நம்ம கிருஷ்ணருக்கு கொஞ்சம் பண்ணாலே அவர் நம்மள எப்படியோ காப்பாத்திறாருன்னு சொல்லி கொஞ்சமா பண்ணிடக்கூடாது. நம்ம எப்பவுமே நெறையா பண்ணணும். அதேபோல நமக்கு பௌதிக ஆசையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, அத நோக்கி போகணும். இப்போ இப்போ இம்மீடியட்டா நம்மளுடைய ஹார்ட் தூய்மையா இல்ல. அது உண்ம. இப்போ இம்மீடியட்டா நம்ம கிருஷ்ணர பத்தி 24 மணி நேரம் நினைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்கோம். ஆனா, இந்த பிறவி முடியறதுக்குள்ள அந்த ஸ்டேஜ்க்கு நான் வந்துரணும் அப்படின்னு சொல்லி அந்த பாதைய நோக்கி போணும். அதுதான் சரி. இப்ப நம்மலாம் அப்படி இல்ல தான். அதுக்காக நம்ம அப்படி இருந்துறவும் கூடாது. அத நோக்கி போறதுக்கு நம்ம வந்து எல்லா விதமான ஒரு முயற்சியும் நம்ம செய்யணும். ஓகே பிரபு, எஸ். தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. எஸ் நந்தி. ஓகே ஃபைன். சோ நம்ம கிளாஸ வைண்ட் அப் பண்ணிக்கலாம். சந்தோஷம். மீண்டும் அடுத்த கிருஷ்ணரோட விருப்பம் இருந்தா அடுத்த நிகழ்ச்சியில நம்ம வந்து பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே